அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம் உயிர் யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு பிளட் கலெக்ஷன் டியூப்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் பல விஷயங்களை பார்க்க போகிறோம். பிளட்டை வெளியே எடுத்துட்டோம், அப்புறமா எந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த டியூப்பில் விடணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். லேபில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸில் டியூப்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர், பிளாக் கலர், வைலட்டு, கிரே, லைட் ப்ளூ கலர், க்ரீன் கலர், எல்லோ கலர், இப்படி நிறைய கலர்ஸ் அடுக்கி வச்சுருப்பாங்க. எவ்வளோ கலர்ஸ் இருந்தாலும் பேசிக்காக இதை ரெண்டு வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று ஆன்டிகோயாகுலன்ட் டியூப்ஸ், இன்னொன்று நான் ஆன்டிகோயாகுலன்ட் டியூப்ஸ். இந்த ஆன்டிகோயாகுலன்ட் டியூப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட்டை திரவ நிலையிலே வச்சிருப்பதற்கு தேவையான ஆன்டிகோயாகுலன்ட்ங்கிற ஏஜென்ட் இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. நான் ஆன்டிகோயாகுலன்ட் டியூப்ஸ் அப்படின்னா ஆன்டிகோயாகுலன்ட் சேர்த்துருக்க மாட்டாங்க, இல்லைன்னா கிளாட் ஆக்டிவேட்டர் அப்படிங்கிற ரத்தம் உறைதலை தூண்டக்கூடிய ஒரு ஏஜெண்டை சேர்த்துருப்பாங்க. இதில் ரெட் கலர் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரெட் கலரில் என்ன சேர்த்துருப்பாங்க, அதாவது அடிட்டிவ். நான் சேர்த்துருக்க மாட்டாங்க, இல்லைன்னா சிலிக்கா பார்ட்டிகிள்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா விச் ஆக்டஸ் கிளாட் ஆக்டிவேட்டர். இது ரத்தம் உறைதலை தூண்டக்கூடிய ஒரு பொருள். வாட் அடிட்டிவ் டஸ், இந்த சேர்த்துருக்கிறது என்ன வேலை பண்ணும் அப்படின்னா கிளாட் ஆக்டிவேட்டர் ப்ரமோட்ஸ் பிளட் கிளாட்டிங். இது சீக்கிரமாக ரத்தம் உறைதலை தூண்டும். லெபார்டரி யூசஸ், எதுக்கு லெபார்டரியில் யூஸ் பண்ணுறாங்க? சிரம் டெஸ்டிங், அதாவது சிரம் பயன்படுத்தி என்ன டெஸ்ட் பண்ணுறாங்களோ இந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் இந்த ரெட் கலர் டியூபை பயன்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ், கொலஸ்ட்ரால், யூரியா, கிரியாட்டினைன், எல்எஃப்டி, இப்படிப்பட்ட டெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா சிராலஜிக்கல் டெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த ரெட் கலர் டியூபை பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஆர் கோல்டு கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அடிட்டிவ் என்ன சேர்த்துருப்பாங்க? ஆன்டிகோயாகுலன்ட் எஸ்பிஎஸ், அதாவது சோடியம் பாலிஆந்தோசல்ஃபோனேட் அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட் சேர்த்துருப்பாங்க. இல்லைன்னா ஏசிடி, ஆசிட் சிட்ரேஸ் டெக்ஸ்ட்ரோஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் சேர்த்துருப்பாங்க. இது வாட் அடிட்டிவ் டஸ், என்ன வேலை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட்ஸ் த பிளட் ஃப்ரம் கிளாட்டிங் அண்ட் ஸ்டெபிலைசஸ் பாக்டீரியல் growth. இது பிளட்டை கிளாட் பண்ணுறதை தடுக்கும். திரும்ப பாக்டீரியா கண்டாமினேஷன், அதாவது பாக்டீரியா growth ஆக விடாமல் தடுக்கும். லெபார்டரி யூசஸ், எதுக்கு லேபில் பயன்படுத்துவாங்கன்னா பிளட் கல்ச்சர் அண்டு பாடி ஃப்ளூயிடு கல்ச்சர் பண்ணுறதுக்கு. இப்போ பிளட்டுலேருந்து பிளட்டை எடுத்து கல்ச்சர் பண்ணுறது, அதாவது பாக்டீரியா கிருமி தொற்று பிளட்டில் இருக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்தாங்கன்னா இந்த எல்லோ கேப்பை பயன்படுத்துவாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ. இதில் அடிட்டிவ் என்ன சேர்த்துருப்பாங்க? சோடியம் சிட்ரேட் 3.2%, அப்படின்னா 3.2% கான்சன்ட்ரேட் அளவுள்ள அந்த சோடியம் சிட்ரேட் சேர்த்துருப்பாங்க. இது வாட் அடிட்டிவ் டஸ், எதுக்கு என்ன வேலை பண்ணுது அப்படின்னா பைண்ட்ஸ் அண்ட் ரிமூவ் கால்சியம் டு ப்ரிவென்ட் பிளட் ஃப்ரம் கிளாட்டிங். அப்படின்னா இந்த பிளட்டு கிளாட் ஆகிறத தடுக்குது, திரும்ப கால்சியத்தை ரிமூவ் பண்ணுது. இது லெபார்டரியில் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? லெபார்டரி யூசஸ் ஃபார் கிளாட்டிங் ஸ்டடீஸ், அதாவது பிடி ப்ரோத்ரோம்பின் டைம் டெஸ்ட்டு, ஏபிடிடி ஆக்டிவேட்டட் பார்ஷியல் த்ரோம்போபிளாஸ்டின் டைம் டெஸ்ட்டு, எஃப்டிபி ஃபைப்ரினோஜன் டிகிரடேஷன் ப்ராடக்ட்ஸ் டெஸ்ட்டு, டிடி த்ரோம்பின் டைம் டெஸ்ட்டு, இப்படிப்பட்ட டெஸ்ட் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. அப்படின்னா இப்போ கொயாகுலேஷன் ஃபேக்டர்ஸ் டிஸ்ஃபங்க்ஷனால் ஒரு பேஷண்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதுக்காக இந்த லைட் ப்ளூ கலர் கேப்புள்ள டியூபை பயன்படுத்துவாங்க. இப்போ நாலாவது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். க்ரீன் கலரில் அடிட்டிவ் என்ன சேர்த்துருப்பாங்க அப்படின்னா ஹெப்பாரின். வாட் அடிட்டிவ் டஸ், இது என்ன வேலை பண்ணுன்னா இன்ஹிபிட்ஸ் த்ரோம்பின் ஃபார்மேஷன் டு ப்ரிவென்ட் கிளாட்டிங். அதாவது த்ரோம்பின் ஃபார்மேஷன் ஆகிறத தடுக்குது.
கிளாட் பண்ணுறதையும் தடுக்குது. எதுக்காக லெபார்ட்ரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிளாஸ்மா டிட்டர்மினேஷன் இன் கெமிஸ்ட்ரி டெஸ்டிங், அதாவது அமோனியா, குரோமோசோம் ஸ்கிரீனிங், இன்சுலின், ரெனின், அல்டோஸ்டிரோன், ஏபிஜி பிளட் கேஸ் இப்படிப்பட்ட டெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் டியூபை பயன்படுத்துவாங்க. 5வது பார்த்தீங்கன்னா வயலட் கலர். வயலட் கலரில் அடிட்டிவ் என்ன சேர்த்துருப்பாங்க அப்படின்னா EDTA. EDTA மீன்ஸ் எத்திலின் டயமின் டெட்ரா அசிட்டிக் ஆசிட் என்கிற ஒரு ஆன்டிகோகுலண்ட்டை சேர்த்துருப்பாங்க. வாட் அடிட்டிவ் டஸ், இது வந்து என்ன வேலை பண்ணுது அப்படின்னா ரிமூவ்ஸ் கால்சியம் ப்ரிவெண்டிங் கிளாட்டிங் ஆஃப் பிளட். கால்சியத்தை ரிமூவ் பண்ணுது, கிளாட் பண்ணுறதை தடுக்குது. திரும்ப லெபார்டரி யூசஸ், எதுக்கு லெபார்டரியில் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹெமட்டாலஜி டெஸ்ட்டு, HbA1c டெஸ்ட்டு, பிளட் ஃபிலிம் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வயலட் கலரை யூஸ் பண்ணுவாங்க. திரும்ப 6வது பார்த்தீங்கன்னா கிரே கலர். கிரே கலரில் என்ன சேர்த்துருப்பாங்க அடிட்டிவ் அப்படின்னா பொட்டாசியம் ஆக்சலேட் அண்டு சோடியம் ஃப்ளோரைடு சேர்த்துருப்பாங்க. வாட் அடிட்டிவ் டஸ், சேர்த்துருக்கிறது என்ன வேலை பண்ணுது அப்படின்னா சோடியம் ஃப்ளோரைடு ஆக்ட் அஸ் அன் ஆன்டி கிளைகோலைட்டிக் ஏஜென்ட், பொட்டாசியம் ஆக்சலேட் ரிமூவ்ஸ் கால்சியம் அண்ட் ஆக்ட் அஸ் அன் ஆன்டிகோயாகுலண்ட். இந்த சோடியம் ஃப்ளோரைடு பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளைகோலைட்டிக் ஏஜெண்டாக செயல்படுது. இந்த பொட்டாசியம் ஆக்சலேட் பார்த்தீங்கன்னா கால்சியத்தை ரிமூவ் பண்ணுது, திரும்ப ஆன்டிகோயாகுலண்ட் கிளாட் பண்ண விடாமல் தடுக்குது. இது லெபார்ட்ரியில் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா குளுக்கோஸ் டெஸ்ட், அதாவது பிளட் குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லை அதுக்காகவும், லாக்டேட் டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும், GTT அதாவது குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த கிரே கலர் டியூபை பயன்படுத்துவாங்க. திரும்ப 7வது பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ. ராயல் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா அடிட்டிவ் என்ன சேர்த்துருப்பாங்கன்னா சோடியம் ஹெப்பாரின் வந்து சேர்த்துருப்பாங்க. இது வந்து என்ன வேலை பண்ணுது, வாட் அடிட்டிவ் டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஹிபிட்ஸ் த்ரோம்பின் ஃபார்மேஷன் டு ப்ரிவெண்ட் கிளாட் என்கிற வேலையை பண்ணுது. இது வந்து த்ரோம்பின் என்கிற ஒரு கிளாட்டிங் ஃபேக்டர் வந்து வராமல் இருக்கிறதுக்கு தடுக்குது, அப்படிப்பட்ட வேலையை செய்யுது. திரும்ப லெபார்டரி யூசஸ், இது லெபார்டரியில் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா கெமிஸ்ட்ரி ட்ரேஸ் எலமெண்ட்ஸ், அதாவது சிங்கு, காப்பர், லீடு அண்ட் மெர்க்குரி இப்படிப்பட்ட டெஸ்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க. அடுத்தது டாக்ஸிகாலஜி விஷத்தன்மையுடைய டெஸ்ட் இதுக்கு பயன்படுத்துவாங்க. நியூட்ரிஷனல் கெமிஸ்ட்ரி டெஸ்டிங் அப்படிங்கிறதுக்கும் இதை பயன்படுத்துவாங்க. திரும்ப 8வது பார்த்தீங்கன்னா பிளாக்கில் என்ன சேர்த்துருப்பாங்க அடிட்டிவ் சோடியம் சிட்ரேட். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 3.8% சோடியம் சிட்ரேட் சேர்த்துருப்பாங்க. வாட் அடிட்டிவ் டஸ் என்ன வேலை பண்ணோம்னா ரிமூவ் த கால்சியம் டு ப்ரிவெண்ட் கிளாட். இது வந்து கால்சியத்தை ரிமூவ் பண்ணுது, கிளாட் ஆகிறத தடுக்குது. லெபார்டரி யூசஸ் எதுக்கு லெபார்டரியில் பயன்படுத்துவாங்கன்னா ESR என்கிற எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட் அப்படிங்கிற டெஸ்ட்டை வந்து பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிளாக் கலர் டியூபை பயன்படுத்துவாங்க. இவ்வளோதாங்க லெபார்டரியில் யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட் டியூப்ஸு, அதோட கலர்ஸ். இதில் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த ஆன்டிகோயாகுலண்ட் யூஸ் பண்ணி எடுக்கிற பிளட்லேருந்து பிளாஸ்மா அப்படிங்கிற தண்ணி பகுதியை பிரிக்கிறோம். ஆன்டிகோயாகுலண்ட் யூஸ் பண்ணாமல் எடுக்கிற பிளட்லேருந்து சிரம் அப்படிங்கிற பகுதியை நம்ம பிரித்து எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பிளட்டு வந்து உடம்புக்குள்ளே இருக்கும்போது, அதாவது இன்வைவோவில் பிளாஸ்மாயும் சிரமும் ஒன்று தாங்க. வெளியே வரும்போது தான் இந்த பிளாஸ்மா வேற சிரம் வேற. ஏன்னா பிளாஸ்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் ஆன்டிகோயாகுலண்ட் யூஸ்டு பிளட் இஸ் கால்டு பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டிகோயாகுலண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு பிளட்டை ப்ரிப்பரேஷன் பண்ணுறோன்னா அதுலேருந்து வர தண்ணி பகுதியை பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தவுட் ஆன்டிகோயாகுலண்ட் யூஸ்டு பிளட் இஸ் கால்டு சிரம். அதாவது அந்த ஆன்டிகோயாகுலண்ட் யூஸ் பண்ணாமல் பிளட்லேருந்து வரக்கூடிய ஒரு தண்ணி பகுதி என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிரம். இப்போது இதில் எல்லா கலர்ஸையும் பார்த்தோம். சிரம்னா என்ன, பிளாஸ்மான்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். பிளட்டில் உடம்புக்குள்ளே இருக்கும்போது சிரம் பிளாஸ்மா ஒன்று தான், வெளியே வரும்போது தான்
வேற வேறையா அதை பிரிக்கிறோம். இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிபிசி கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் என்கிற தலைப்பில் பல டெஸ்ட்டுகளாக பார்க்க போகிறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். ஓகே, பாய்.